சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மீனாவுக்கு நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்த உடனே மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். பைக்கில் இப்படி ஏற்பாடு பண்ணி தந்துட்டாங்களே, நான்லாம் சொந்த பைக்கு ஓட்டுருவோனா அப்படிங்கிறது கனவாக இருந்துச்சு. இன்றைக்கி அது நினைவாக இருக்குது. அதுபோக என் புருஷன் வந்து என்ன முடங்க ஒரு நிமிஷம் அனுமதிக்கலையே, எனக்கு ஒன்றுனா அவர் தாங்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பல நிமிஷம் நான் இந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிட்டேன்னு நினச்சிருக்கேன், ஆனால் இன்றைக்கி தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு செயல்லையும் என் மேலே அவர் எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு என்னால் புரிய முடியுது. கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேண்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்யணும். அதுபோக நம்ம வந்து உடனே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்று கொடுக்கவும் முடியும், அதே மாதிரி விரைவாகவும் நடக்கும். அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கணும். அதை நம்ம வீட்டுக்கார்ட்ட சொல்லி அடிக்கோமா இல்லை அடிப்போமா, இல்லைனா சீதாட்ட சொல்லி தெரிஞ்ச ப்ரெஸ்ஸில் விழுந்து அடிப்போமான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது முத்து இங்கே கார் ஸ்டாண்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்காரு. மீனாவுக்கு வந்து நான் நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பா, நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு உதவி செஞ்சதுனால தான் இன்றைக்கி இது நடந்திருக்கு வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. முத்து, நீ மட்டும் உதவி பண்ணலன்னா எங்கள் வண்டியை போகிறான் சிட்டி தூக்கிட்டு போயிருப்பான். நாங்கள் எல்லாருமே வேலைக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி எங்கள் வீட்டினுடைய வாழ்வாதாரத்தை எல்லாமே பாதுகாத்தது நீ தான். அப்படி நீ கஷ்டப்படும் போது நாங்கள் நண்பர்களாக வந்து எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்யத்தானே செய்யணும். அதை தான் செஞ்சோம். நாங்கள் பெருசாக எதுவுமே செய்யலை. நீ செஞ்சதுக்கு நாங்கள் செஞ்சது ஒரு கால் தூசி கூட இருக்காது நண்பா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, காலத்தினால் செய்த உதவி சிறிதனும் பெருசு தான் அப்படிங்கிறாங்க. திருக்குறள்லாம் பேசுகிறே அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து அது பெரிய விஷயந்தான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரி நண்பா, இந்த இதை டெவலப் பண்ணதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. அவன் நண்பா ஒரு வேலை பார்க்கணும், நடமாடும் பூக்கடையை வந்து ஆன்லைனில் நம்ம ஒரு விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா அவங்க எங்கெங்கேருந்துலாமோ கால் பண்ணுவாங்க, நிறைய ஆர்டர் வரணும் நண்பா அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் சொல்கிறாரு, சூப்பர் ஐடியா நண்பா, அதை செஞ்சுருவோம் அப்படிங்கிறாங்க. நேராக அவர் எடிட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறாங்க, கம்ப்யூட்டர் சென்டர் போகிறாங்க. அவங்க எடிட் பண்ணி கொடுக்காங்க. மீனா பேரில் நடமாடும் பூக்கடைன்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. இதை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறாங்க. இதை அப்லோட் பண்ணோன்னு 10 நிமிஷத்தில் 10 ஃபோன் வருது மீனாவுக்கு. உடனே நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம் அங்கேருந்து பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து 2000 மல்லிகைப்பூ வேணுங்கிறாங்க, ஒரு ஆள் 1000 மல்லிகைப்பூ வாங்கணுங்கிறாங்க, ஒரு ஆள் 10 மாலை வேணுங்கிறாங்க. அப்படி இப்படின்னு ஆர்டராக வருது. கல்யாண மண்டபத்துலேருந்து அடிக்கிறாங்க, அங்கேருந்து அடிக்கிறாங்க, இங்கேருந்து அடிக்கிறாங்க. இதை கேட்டால் மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் இவ்வளோ பூ உடனே இல்லையே, நம்ம எப்படி உடனே கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முழிக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க, கண்டிப்பாக மாலை உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சீதாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சீதா, அங்கே எத்தனை மாலை கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்போ 20 மாலை தேவைப்படுதுன்னா 10 மாலை தான் கட்டி வச்சுருக்காங்க, 10 மாலை இருக்குமா அப்படிங்கிறாங்க. அங்கே 20 மாலை இருக்கா அப்படிங்கிறாங்க. சரி நான் உடனே பைக்கில் வரேன், மாலையெல்லாம் எடுத்து வை, மல்லிகைப்பூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறாங்க. அக்கா நாங்கள் 3000 பூ கட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு 5000 பூ வச்சுருக்கிறேன். சரி காணும், நான் உங்கள்கிட்ட அசல் கொடுத்து வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. அவங்க பூவும் மீனை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு எல்லா பக்கமும் டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, இவ்வளோ பூவுமே நீ விற்றுருவியா அப்படிங்கிறாங்க. சீதா, 10 நிமிஷத்தில் 10 ஃபோனு, இன்னும் எத்தனை ஃபோன் வரும்னு தெரியலை, நீங்கள் எவ்வளோ பூனாலும் கட்டிக்கிட்டே இருங்க, நானும் கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. வீட்டில் போய் கட்டுறாங்க. மறுபடியும் இதை பார்த்துக்கிட்டு இருக்க விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. என்ன இப்போ தான் பூ எடுத்துகிட்டு போனால் மறுபடியும் வந்து கட்டுறா, இப்போ வியாபாரங்களுக்கு நல்லா விற்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 5-6 ஃபோன் வருது. உடனே அவங்க என்னென்ன வேணுங்கிறாங்க, அதை ஒரு பேப்பரில் குறிச்சிட்டு இங்கே பூவை கட்டுறாங்க. உடனே சீதாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து நீ இந்த பூவை கட்டு அப்படிங்கிறாங்க. பூவை கட்டுறாங்க. மறுபடியும் அதை வாங்குறாங்க. சீதாட்டா அதுக்குள்ளே துட்டை கொடுத்துட்றாங்க. அங்கே டெலிவரி பண்ணுறாங்க. உடனே அந்த கேப்பில் வந்து முத்து ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து மீனா வியாபாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்க இப்போ கூட வியாபாரம் தான் பார்த்துட்ருக்கேங்க, ரொம்ப பிஸியாக இருக்கேன். இப்போ கூட ஒரு 20 பேருக்கு இது வரைக்கும் நான் மாலை கொடுத்துட்டாங்க, பூ கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் வந்து ரொம்பவே சந்தோஷம். ஆமாம் மீனா, இதை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆன்லைனில் அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அதுதானே கேட்டேன், எனக்கு தெரியாத கஸ்டமர் நிறைய பேர் கால் பண்ணாங்க, என் நம்பர் எப்படி கிடச்சின்னு எனக்கே தெரியலங்க, புதுசாக கால் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நம்மளால் கட்டணம் கொடுக்க முடியல, அந்தளவுக்கு மாலை இன்றைக்கி கேட்டிருந்தாங்க, பூவும் கேட்டிருந்தாங்க. நம்மளால் முடியாத வந்து சீத்தாவட்டையும் அம்மாட்டையும் வாங்கி கொண்டு கொடுத்தேன், அது அவங்களுக்குள்ள அசலை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மீனா சூப்பர், இன்னும் வந்து உனக்கு ஆர்டர் நிறைய வரும், கண்டிப்பாக நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு இன்னொரு ஆளை நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஆளை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அப்படி ரெடி பண்ணால் தான் நம்ம சமாளிக்க முடியும், ஏன்னா நிறைய ஆர்டர் வருது அப்படிங்கிறாங்க. இதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கண்ணா, நீ இப்படி இருக்கணும் தான் நினச்சி ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நான் வந்து அந்த பூக்கடை மூடணுன்னா அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்ன அப்படி இருக்க விடலைங்க அப்படிங்கிறாங்க. மீனா, முத்தோட பொண்டாட்டி என்றைக்கும் கெத்தாக தான் இருக்கணும். எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, முத்து நீ கெத்தாருடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், என் முன்னாடி நீ கெத்தாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம்.
உடனே சித்தாவோட அம்மா ஃபோன் அடித்து பேசுகிறாங்க என்னோட அம்மா. ரொம்ப சூப்பர்டி, எங்கள் கடையில் உள்ள பூவையும் விற்றுட்ட, உன் பூவை பூரா விற்றுட்ட, இவ்வளோ வியாபாரம் இல்லாமல் அப்படியால் தாண்டி நடக்கு, கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக வருவீங்கடி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா, அவங்க வந்து ஆன்லைனில் வந்து இந்த வியாபாரம் நடமாடும் பூக்கடையை வச்சு விளம்பரம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த வியாபாரம் தினம் இருக்குமா. இன்னொரு ஆளை வந்து ரெகுலராக வந்து பூ கட்டுறதுக்கு ஆள் வேணுமா, யாரை வச்சுமா கட்டலாம் அப்படிங்கிறாங்க. காமாட்சி சும்மா தான் இருக்கா, காமாட்சியை கூப்பிட்டு கட்டு, அவளுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்தாலும் போதும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவங்களுக்கு என்ன சம்பளமோ அதை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளோ சம்பளம் கேட்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு என்னடி, அவங்க வந்து 10% கேட்பாங்க, நீ அதை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க காமாட்சி வராங்க. மீனா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மீனாவா, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. உடனே நான் அவங்களுக்கு தெரிஞ்சவா, நான் பூ கட்டுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா உனக்கு யாராக வந்திருக்காங்க பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, யாராக வந்திருக்காங்களா, அந்த பொண்ணு பேரை சொல்லு அப்படிங்கிறாங்க. மீனா ஒன்று பார்க்க ஆள் வந்திருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே வாங்கக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மா சொன்னாங்க, நாளையிலேருந்து நான் பூக்கட்ட வந்துடுறேன், நீங்கள் சம்பளம் ரெகுலராக தர முடியுமா, இல்லை வாரம் தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அன்னைக்கு என்ன உண்டா தந்துடுவேன், ஏன்னா மொத்தமாக சேர்ந்துட்டு என்னால் தர முடியாது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவங்களுக்கு கிடைக்கிதோ 5 10 இதை வந்து இன்னொரு ஆளாச்சும் கட்ட போகிறாளாம். அந்த முத்து வந்து இவ்வளோ நம்பி பைக்கு வாங்கி கொடுத்துட்டு அவன் வந்து கடைசியில் பாருங்கள் கஷ்டப்பட போகிறான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்து ரூம் விட்டு உள்ள வர்றாரு. அப்பா, அம்மாவுக்கு என் மேலே ரொம்ப பாசம்தான், ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நாள் வியாபாரம் பயங்கர அமோகமாக போயிருக்கு, அதனால் வந்துட்டு எங்களால் வந்து அதை இது பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியல, இன்னொரு ஆள் போட்டு கட்டினா தான் மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறோம், இன்றைக்கி அதிகப்படியாக வந்துச்சுன்னா இன்னொரு ஆளையும் நாங்கள் கூட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியாப்பா நாளே நல்ல வியாபாரமா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா செம்ம வியாபாரம், அதனால தான் எங்களுக்கு வந்து இன்னொரு ஆள் போட்டு கட்டுன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி லாபம் மட்டுமே ஒரு 12,000 வந்துருப்பா அப்படின்னா. 12,000 வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, இன்றைக்கி ஏகப்பட்ட ஆர்டருப்பா, நாளே ஆன்லைனில் அப்ளை பண்ண உடனே மீனா செல்லுக்கும் என் செல்லுக்கும் ஏகப்பட்ட ஃபோனு. அந்த மாலையை பூரா அவளால் கட்டி கொடுக்க முடியல. அதுபோக மீனா அம்மா கடையில் அசலை கொடுத்து வாங்கி அவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்துருக்கு, எங்களுக்கு ஒரு லாபத்தை எடுத்துருக்கோம். அதே மாதிரி ரெகுலராக செஞ்சால் நம்மளுக்கு கொஞ்சம் வரும்லாப்பா, அதனால தான் ஒரு ஆளை போட்டு கட்டுறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. சூப்பர்ப்பா, உங்களுக்கு கிடைக்கிற காசு அவங்க குடும்பத்துக்கும் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணது இல்லை, ரொம்ப நல்லா இருப்பே 2 பேரும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பூ அப்படியாங்க இவர்கிட்ட வந்து வாங்க போகிறாங்க, எவ்வளோ ஒரு பெரிய பெரிய கடைலாம் இருக்குது, இவங்கக்கிட்ட வந்து வாங்க போகிறாங்களோ அப்படிங்கிறாங்க. அம்மா, எங்ககிட்ட வந்து யாரும் வாங்கலை, நாங்களே டெலிவரி பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு மார்க்கெட்டு தான் அப்படிங்கிறாங்க. என்னை சுற்றி சொல்கிறாங்க, ஆண்டி இந்த காலத்தில் இதான் ட்ரெண்டு, ஏன்னா யாருமே வந்து எங்கேயும் போய் தேடி வாங்க மாட்டாங்க, இருக்கிற இடத்துல ஒன்று கேட்பாங்க, அதை கொண்டு கொடுத்தோம்னா நம்ம என்ன விலை கொடுத்தாலும் கொடுத்து வாங்கிக்குவாங்க, அவங்க செய்கிறது கரெக்டான வியாபாரம் தான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வந்து சென்னை சிட்டியில் இந்த மாதிரி பூக்கட்டை யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயாவில் மூச்சே காட்ட முடியல. இப்படி வியாபாரம் பார்த்தாங்கன்னா இந்த வீட்டில் யாரையும் மதிக்க மாட்டாளா இந்த பூக்காரி அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, சரி அந்த லேடியை வர சொல்லிட்டீங்க பூக்கட்டை, எங்கே வச்சு கட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ எங்கள் ரூமில் வச்சு கட்டிக்கலான்னு பார்க்கும்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா, அதான் கரெக்டு, அந்த ஆள்களுக்கு எல்லா வசதியும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் விடியுது, அந்த பூக்கட்டை அந்த பொம்பளையால் வருது. மீனாவும் ரொம்பவே மட்டம் தட்டி வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க விஜயா. இதை பார்த்தா அந்த அக்கா சொல்லுது, உங்கள் மாமியார்னு இப்படி படுத்துது அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் மாமியார் டைப் அப்படி தான், அதனால் ஒன்றும் இல்லை, நான் சமாளிச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த அளவுக்கு வருமானம் பார்க்குறீங்க, மற்ற மருமக உங்களவுக்கு சம்பாதிப்பாங்களான்னு தெரியல, ஆனால் வந்து அவங்க பணக்கார வீட்டு பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் அவங்கள சக மனுஷியாக மதிக்க மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை, என் புருஷன் என் மேலே சந்தோஷமாக இருக்கார்ல, அது எனக்கு போதும், எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருக்குன்னு நினைக்கும், அதே போக நான் எதுவும் மனசில் எதுவும் சொல்லிட்டோம் அப்படின்னா எங்கள் மாமா மனசு ரொம்ப கஷ்டப்படும், அதனால் நான் பொறுத்து தான் இருந்தாகணும் அப்படிங்கிறாங்க. உன் மனசு யாருக்கும் வராது மீனா அப்படிங்கிறாங்க. பூவெல்லாம் கட்டுறாங்க, அந்த அக்கா கட்டி வைக்கிறாங்க. மீனா டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து கட்டுறாங்க, டெலிவரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால மாலை முடிஞ்சு போகுதுங்க. உடனே சீதாவுக்கு போனடி, சீதா எங்கெங்கே மாலை கொடுக்கணும், நீ கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. எக்கடா இப்போ சைக்கிள் தான் வச்சுருக்கேன், இவ்வளோ தரம் போக முடியாதாக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப வசதியாக இருக்க மீனா மறுபடியும் பைக் எடுத்துட்டு போய் அந்த மாலையை வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே இந்த காலுக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுக்காங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு சரியான கிடப்பு, ஒரு நாளைக்கு பூ கட்டுதவங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுக்கலாம், அப்போ இவங்களுக்கு எவ்வளோ தான் லாபம் கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே இந்த நேரத்தில் ரோகிணி ஏற்றி விடுமென்னு சொல்லிட்டு, ஆண்டி பார்த்தீங்களா அந்த மீனா இன்றைக்கி வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க,
இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா யாரையுமே மதிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு அவங்க 10,000 சம்பாத்தியம் பண்ணாங்கன்னா மாதம் 3,00,000 சம்பாத்தியம் பண்ணுவாங்க. அவங்க லெவலே வேறு அப்படிங்கிறாங்க. என்ன 3,00,000 சம்பாத்தியம் பண்ணுவாளா? ஒன்றும் இல்லாதவா 3,00,000 சம்பாத்தியம் பண்ணிடுவாளா ரோகிணி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க ஆண்டி, இப்படி பண்ணாங்கண்ணா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வந்து முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்களேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மேலே கை வச்சு பார்க்குறாங்க. மேலே சுட்டுது. அப்போ உனக்கு உடம்பு சரியில்லை, 2 நாளாக நான் அதிகப்படியாக வேலை பார்த்துருக்கேன், அதான் காய்ச்சடிக்கு, சரி வா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்னப்பா 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் வரையும் போய்ட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஏங்க ஆர்வக்கோளாறில் வேலை பார்த்தா இப்படி தாங்க ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, அண்ணாமலை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜயா, நீங்கள் வேலையே செய்ய மாட்டேறீங்க, அந்த பிள்ளை வீட்டு வேலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படி தான் இருக்கும், உடம்பு வலிக்க தான் செய்யும், காய்ச்சல் வர தான் செய்யும், சரியா? நீ எந்த வேலையுமே செய்யாமல் வாய் மட்டும் பேசிக்கிட்டு இருக்க. உனக்கே எனக்கு அங்கே கை வலிக்கு மூது பிடிச்சிக்கிட்டு அது செய்து இது செய்துங்க, அப்புறம் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகத்தானே செய்யும், சரியாயிடும். அவங்க எதை செஞ்சாலும் அவங்க வந்து வாழ்க்கையில் வச்சுக்கிடுவாங்க, அது மட்டும் உறுதி அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு சரியான காண்டு. இவங்க இப்படி போயிட்டு போனாங்கன்னா இந்த ஆண்டி வந்து எங்களை வந்து சுத்தமாக மதிக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, மனசுக்குள்ளேயும் நினைக்கிறாங்க. அப்போ நேராக ரூமுக்கு போகிறாங்க. மனசு சொல்கிறாங்க, பாரு உன் தம்பி பொண்டாட்டியும் தம்பியும் பாரு பயங்கரமாக உழைக்கிறாங்க, நீ தான் எப்படி உட்காந்துட்டே இருக்க அப்படின்னு. நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அந்த ஜீவாவை பற்றி விசாரிப்போன்னு சொன்னேன், நீ விசாரிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்ய ரோகிணி அப்படிங்கிறாங்க. சரி வா அந்த ஃபோட்டோவை கொண்டா விசாரிப்போன்னு சொல்லிட்டு அங்கங்கே தேடி அலைகிறாங்க. தேடி அலையும் போது அவங்களுக்கு ஒரு விடை கிடைக்க மாட்டேங்குது. நம்மளும் அன்றைக்கி என்னென்னா அந்த ஏஜென்சியில் போய் தேடணும், கிடைக்கல. அப்புறம் அவங்க இருக்க வீட்டுக்கு போனோம், அங்கேயும் ஒரு தகவலும் தெரியல. கேட்குறவங்ககிட்ட எல்லாருமே கனடா போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவள் கனடா தான் போயிருக்காளா, இல்லை கனடாவுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஏமாற்றி இறங்கி சுற்றாளா அப்படிங்கிறாங்க. உடனே அவள் இந்த பணத்தை தூக்கிட்டு கண்டிப்பாக கனடா தான் போயிருப்பா, அவள் வந்து கனடா போகணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. இதை மட்டும் சொல்லு, அவள் பணம் ஏமாற்றிட்டு போனதை வந்து பெருசாக சொல்லாத அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே ரோகிணி, அது பணத்தை மீட்டு முடியும்னு நான் தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கே தோணலான்னா பணம் எப்படி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் வராங்க. இந்த சூழ்நிலையில் மறுநாள் காலையில் வீட்டு வேலை எல்லாமே மீனா செஞ்சு வைக்காங்க. அப்போ முத்துட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி வண்டிக்கு நீங்கள் போவானா, எதுவும் வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மீனா, ஸ்டாண்டுக்கு போயிட்டு தான் பார்க்கணும், இப்போதைக்கு ஆஃபர் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி அப்போ காரு இருக்கட்டும், வாங்கலை நம்ம மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை பார்த்து விஜயா சொல்கிறாங்க, அவன் காரை ஓட்டி குடும்பத்தை நடத்தணும், வீட்டு செலவுக்கெலாம் கொடுக்கணும், நீ இந்த பூ கட்டி எல்லாத்தையும் கொடுத்துருவியா, அவன் வேலையை பார்க்க விடு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவன் ஒய்ஃபு அவன் புருஷனை கூப்பிட்டு தான் அவங்க 2 பேரும் போகிறாங்களா போகலையாங்க அவங்க முடிவெடுக்க போகிறாங்க, நீ ஏன் தலையிட்டுக்கிட்டு இருக்க, மாமியாரும் அவன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அவங்க உட்காந்துருக்காங்க. என்ன மீனா, உனக்கு தான் பைக் வாங்கிட்டுன்றோம்னா நீனே மார்க்கெட்டில் போய் பூ எடுத்து வந்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உங்கள் காரில் வந்து எடுத்துருக்கோம் பூ, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ஒரு நாள் பூ எடுக்கலை, வாங்க போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ரொம்ப சந்தோஷம், அண்ணாமலைக்கு மன சந்தோஷம் பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து 2 பேரும் விருப்பப்படாமல் இருந்தாங்க, நம்ம கட்டி வச்சோம், ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு நான் சில நேரம் நினச்சாலும் பல நேரம் நான் சந்தோஷப்படுற மாதிரி சம்பவம் நடக்கு, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த மார்க்கெட்டு போகிற வழியில் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதை பார்த்த ரோகிணிக்கு ரொம்பவே காண்டாகுது. நம்ம பணம் கிடைக்காம, மனோஜுக்கு தொழில் பண்ண பணம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அலையுதான், இவங்க வந்து இந்த நேரத்துலேயும் ரொமான்ஸ் பண்ணிட்டு அலைகிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குது, நம்மளுக்கு எல்லாமே பாதகமாக நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. அப்போ பூக்கடையில் பூ அங்கே போகும்போது ஒரு கால் ஒன்று வருது. அங்கே யார் பேசுகிறாங்கன்னா, மலேசியாவிலேருந்து ரோகிணி மாமாவாக நடிக்க வந்து ஒரு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பூ வேணும், மல்லிகைப்பூ ஒரு 1000 பூ வேணும், சரம் வந்து ஒரு 10 முழம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க. சரிங்க வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்க, அடையாறுலேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே என்னென்னு பார்த்தா மணிக்கு வந்து மலேசியா பிராடு மாமா நடிக்க வந்த ஃபோன் மணி வந்து மீனா தான் பூ கொண்டு வராங்கன்னு தெரியாமல் ஆர்டர் பண்ணிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கறிக்கடையில் உள்ள பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சாமி படத்துக்கெலாம் நீ ஒழுங்காக மாலை போட்டால் தான் வந்து வியாபாரம் அதிகமாகும், நான் இந்த அளவுக்கு இத்தனை வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன், நீ பேரும் புகழோடு இருக்கேன்னா காரணம் கடவுளை வணங்கிட்டு தான் நான் வந்து வியாபாரத்தை பார்ப்பேன், நான் நீ வேலைக்கு வச்சுருக்கேன், நீ யோசிச்சு விட்ற போலையே, காலைல வந்தோடனே முத்தத்தை தொளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு தான் நீ வியாபாரம் பார்க்கணும், நான் ஏன் ஒரு சினிமா நடிக்க போவேன், இல்லை நாடகம் நடிக்க போவேன், அதுக்கு தான் முன்னே நான் வேலைக்கு வச்சுருக்கேன், இல்லைன்னா நானே தான் கறிக்கடையை பார்த்து விடணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா சொல்கிறாங்க, எங்கே இப்போ ஒரு ஃபோன் வருது, அவங்களுக்கு இவ்வளோ பூக்கள் வேணுமா அப்படிங்கிறாங்க. மீனா, இந்த பூவெலாம் நீ கட்டி வச்சுருக்கியா அப்படிங்கிற. ஆமாங்க, பின்னாடி நம்ம டப்பாவில் இருக்குது
அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இப்போ என்ன செய்வோம், மாலை அதுக்கப்புறம் நம்ம பூவெலாம் அதுக்கப்புறம் வாங்கிக்கிடுவோம், இதை கொடுத்து வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. எங்கே மார்க்கெட் வரைக்கும் வந்துட்டோமே அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன மீனா, நம்ம முதல்ல இந்த மாலையை கொண்டு இதை கொண்டு கொஞ்சம் தூரமாக இருக்குல்ல, இதை கொண்டு கொடுத்துட்டு நம்ம அதுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்கிறாங்க. நேராக அங்கே மணி ஃபோன் அடித்த இடத்துக்கு போகிறாங்க. போனோடனே அந்த பையன் இருக்கார். பூக்காரக்காவா கொண்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் சாமி மாலைக்கு வாங்கி போட்டுடுறாரு. போட்டுட்டு பைசா எவ்வளோ வந்துச்சுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க. எங்கள் ஓனர்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்த உடனே 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. அது மலேசியாவிலேருந்து வந்த ரோஹிணி மாமா மாதிரியே இருக்குது. இதை பார்த்தோன்னே முத்துக்கும் மீனாவுக்கும் ரொம்ப ஷாக். ஏங்க நான் பார்க்குறது நிஜம்தானா அப்படிங்கிறாங்க. மீனா என்னைய கொஞ்சம் முள்ளு அப்படிங்கிறாங்க. முள்ளி விடுதாங்க. இது கனவு இல்லை, இது ரோஹிணி மாமா மரத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அவர் பார்க்குறாரு. என்னை பார்க்க தெரியலையா உங்களுக்கு? நான் தான் ரோகிணி மாமாவா வந்தோம்ல, நடிக்க வந்தோம்ல, நான் தான் அது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனாவுக்கும் முத்து, என்ன நடிக்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஆமாம், உங்கள் கிராமத்தை கூட நடிக்க வந்தேனே, அந்த நடிப்பு நல்லா இருக்க போய் தானே 2வது உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அவங்க பெரிய ஒரு சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரான்னு இருக்காங்க. ஆனால் அந்த பாப்பா வாங்கி தருமா, வாங்கி தந்துடணும். சரி அது சரியாக நடிக்கலைன்னா சொல்லுங்கள், இன்னொரு வாட்டி நான் நடிச்சிடுறேன் ஏன் அப்படின்ட்டு இருக்காங்க. நடமாடும் பூக்கடைலாம் வச்சுருக்கேன் மீனா, இதை சொல்லவே இல்லை. சொன்னால் நானும் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பேன். நான் ஆன்லைனில் தான் பார்த்தேன், நடமாடும் பூக்கடைன்னு சொல்லி செல்லில் வந்துச்சு, ஆட் வந்துச்சு, அதை பார்த்தா ஃபோன் அடித்தேன். நீ கடைசியில் பார்த்தா நீங்கள் வந்திருக்கீங்க. சரி, நம்மளும் சொந்தக்காரங்க மாதிரி தானே, ஏன்னா மாமான்னு கூப்பிட்டுதியே, சரி வந்துட்டியே, நம்ம கடையில் கறி வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நீங்கள் ரோஹிணிக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. தம்பி, நான் என்ன சொல்லுதேன், நான் ரோஹிணிக்கு தெரியாது, அந்த தெரிஞ்ச பிள்ளை மூலமாக தான் பழக்கம். எனக்கு 2 வாய்ப்பு நடிக்க கொடுத்தாங்க. அந்த நடிப்பை நான் பயங்கரமாக பண்ணிட்டா எனக்கு சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் நாடகம் நடிக்கிறது என்னுடைய ஆசை, நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பெரிய படத்தில் எதுவும் நடிக்கலை. ஏன்னா இப்போ கிராமத்தில் நடித்தேன், நல்லா இருக்குன்னாங்க. 2வது உங்கள் வீட்டில் நடிச்சிருக்கேன். இப்போ அந்த நடிப்பும் சரியில்லைன்னு ஒரு வாட்டி நடித்து காமிக்கேன். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி எனக்கு ஒரு சினிமாவில் மட்டும் எப்படியாவது வாய்ப்பு வாங்கி தந்துருங்க, மணிரத்னத்திட்ட பேசி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி செஞ்சிட்டாங்கன்னா நல்லது தான் அப்படின்னு விட்டுருக்காங்க. உடனே அப்போ நீங்கள் உண்மையிலே மலேசியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு முத்து. தம்பி முத்து, உன்னையே தான் தொலைஞ்சி கேட்பாங்க, தொலைச்சி கேட்பான்னு சொன்னாங்க. நீ தொலைச்சி கேட்கியாப்பா, எனக்கு மலேசியா எங்கே இருக்குன்னே தெரியாதாப்பா. அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் அதை செஞ்சோம்ப்பா, அதான் எனக்கு தெரியும், நடிக்க தானே தெரியும் ஒரு நடிகருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்காங்க. மீனாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஏங்க இது உண்மை தானா அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, மீனா முத்துக்கு வாங்க, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க, உங்களை சும்மா அனுப்ப முடியாதுல்ல, நான் கறி வெட்டி தாரேன், உங்களுக்கு பிரியாணிக்கு வேணுமா கறிக்கு வேணுமா அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் வேணாம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு முத்து. உடனே அப்போ தான் ஒரு யோசனை வருது. சரி ரைட்டு, அவர் கறி வெட்டணும், அதோட ஒரு வீடியோவும் எடுத்துப்போம், டேட்டை ஆன் பண்ணி எடுத்துப்போம், இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு, சரி மாமா கறி வெட்டுங்க, பிரியாணிக்கு வெட்டுங்க அப்படிங்காங்க. பிரியாணி வெட்டுறாங்க. வெட்டு அந்த ரோஹிணி பாப்பாட்ட சொல்லுங்கள், நடிக்கிறதுனால நான் ஒரு காட்சி நடித்து கொடுக்குறேன், எனக்கு வாய்ப்பு மட்டும் ஏற்படுத்தி தர சொல்லுங்கள், அது போக மாமா வீட்டில் பார்க்கறான் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பேசுனது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிறாரு. வீடியோ டேட்டும் அதோட இருக்குது. சரி ரைட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்னங்க இந்த ரோஹிணி பொண்ணு பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அவன் மீனா ரொம்பவே ஷாக்காக இருக்குது. எதுக்கு இந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சு, எதுக்கு நம்ம வீட்டுக்கு இப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அதுபோக அவன் ஊரறிய கல்யாணம் முடிச்சிட்டான். ஆனால் அவன் மேலே ரொம்ப உயிராக தான் இருக்கான். இப்போ என்ன செய்யணும்னு தெரில. நம்ம வீட்டில் சொன்னால் அம்மா இந்த மாதிரி எடுத்துப்பாங்க, அப்பா என்ன மாதிரி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, என்ன செய்யணும் தெரியல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இதை எதனாலும் யோசனை பண்ணி தாங்க செய்யணும் அப்படிங்கிறாங்க. அவன் மீனா எனக்கும் பயமாக இருக்குது, நம்ம டவார்னு போய் சொன்னால் அப்பா என்ன முடிவு எடுப்பாங்க, அப்பா மனசு என்ன பாடுபடணும்னு எனக்கு தெரியல. அவன் வேறு வேலைக்கே போகாமல் சாப்பிட்டு கிடக்கான் அந்த பிள்ளை உழைப்பில். உண்மையிலே அந்த பிள்ளை மலேசியாவிலேருந்து தான் வந்தாளா, உண்மையிலே அப்பா மலேசியாவில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியலை. இவர் வேறு நடிக்க அந்த பொண்ணு ஃப்ரெண்டு வித்தியா தான் நீங்கள் காமிச்சு கொடுத்தா, நடிக்க தான் வந்தேன் அப்படிங்காப்புல. அதுபோக பொங்கலுக்கு செஞ்ச சீராட்டு எல்லாமே அந்த பொண்ணு கையில் கொடுத்தா நீ செய்ய சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுதாரு. அப்போ எது உண்மைன்னு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஆனால் இவர் சொல்லுறது பார்த்தா உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா கறி கடை ரொம்ப நாளாக வச்சுருக்கு, அதிலே துவக்கமும் போட்டு ஒரு நாளாக போட்டு வச்சுருக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டை போட்டு வச்சுருக்காங்க. அவர் பேர்லேயே அந்த கட்டடம் இருக்குது, அவர் சொந்த கடை. அப்படி இருக்கவர் மலேசியாக்காரராக இருக்க வாய்ப்பும் இல்லை. அவருடைய பேச்சு வழக்கம் பார்க்கும்போதே அவர் லோக்கலாக தெரியுதுன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அடையாரில் கறிக்கடை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. உடனே
மீனா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் டவார்னு எதுவும் சொல்லிடாதாங்க, நேரத்துக்கு ஏற்றாப்புல பேசிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நம்ம அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு நோக்கம் கிடையாது. எதுக்காக அந்த பொண்ணு இப்படி வந்துச்சு, எதுக்காக இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஏன்னா அது போக அந்த பிள்ளை சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை ஏமாற்றிட்டு இருக்கு. அந்த பொண்ணு சொந்தமாலாம் பார்லர் வைக்கல மீனா அப்படிங்கிறேன். என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு முன்னாடியே தெரியும் மீனா, அப்பாட்ட சொல்லிட்டேன், அப்பா தான் சொன்னாங்க, வேறு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு சொந்தமாக பார்லர் இல்லையா அப்படிங்கிறாங்க. சொந்தமாலாம் பார்லர் இல்லை, வேலைக்கு தான் போகிறா, வேலைக்கு போய்ட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனும் சொந்த பார்லர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கனவுல மிதக்காங்க. அம்மாவும் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வரும். இருந்தாலும் சரி ரைட்டு, நம்ம குடும்பத்துக்கு அதையே வெளியே சொல்லுவானான்னு சொல்லிட்டு செப்பாமல் நானும் இருக்கேன், இதான் உள்ளது மீனா அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே நம்மள்ட்ட, அப்பா நான் ரோகிணி மலேசியா மாமா பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி இதனால் ஷாக்காக, எங்கள் மலேசியா மாமா எப்படி இங்கே பார்க்க முடியும், அவங்க மலேசியாவில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவரை பார்த்தேன், அவர் தான் அவங்களுக்கு பிரியாணி போட்டதுக்கு ஆட்டுக்கறி கொடுத்து விட்டாரு, இது நல்லா கறி வச்சு சாப்பிடணுமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நானும் மீனாவும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தோம், அப்போ ஏத்தாப்புல வந்தார், அவர் ஒரு கறிக்கடை பக்கத்தில் நின்றார். அதனால் என்ன மருமகன் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, நானும் ஒரு சூழ்நிலையில் தலைமுறையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை, சரி நீங்களும் வெறுங்கையோடு போகக்கூடாது, கறியை வாங்கிட்டு போங்க, கறியை வச்சு நல்லா சாப்பிடுங்க, நான் ரோகிணியை பார்க்க வரேன் அப்படின்ட்டு போனார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்பவே ஷாக்காகி திருதுன்னு முடிக்காங்க. உடனே மீனா கேட்குறாங்க, ஏன் ரோகிணி இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை என்னம்மா எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றுமாம்மா அப்படிங்கிறாங்க மீனா. எப்பா சொல்லதுக்கு என்ன, இந்த பொண்ணு மலேசியாவான்னு கேளுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அங்கிள் சொல்கிறாங்க இவங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியலம்மா அப்படிங்கிறாங்க. ஏங்க இவர் ரோகிணியை ஏதாவது குறைச்சி பேசினே உங்களுக்கு வேலைங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா உண்மைனால தெரிஞ்சால் நீங்களே நான் சொல்கிறத சரிதான் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த செல்லை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. செல்லை கொடுக்குறாங்க. செல் வீடியோவை பார்த்துட்டு விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த வீடியோவை பார்த்தோன்னே நம்மளை பற்றி உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி என்ன செய்யனே தெரியாமல் திருதுன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.